என்னன்னா இவர் டூரிஸ்ட் விசாவில் வந்திருக்காரு, ஒரு மாசமா தங்கியிருந்தாரு. டூரிஸ்ட் விசா எக்ஸ்பைரி ஆக போகிறப்போ இவர் அவரோட நாட்டிலேருந்து விசா வந்து ரெனியூ பண்ணியிருக்காரு. ரெனியூ பண்ணது எங்களுக்கு இன்னைக்கு தான் தெரியும். இதுமாரி டூரிஸ்ட் விசா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாதுன்றது. அது இவர் இப்போ ஃப்ளைட் ஏறி அவர் ஊருக்கு போகிறப்போ அன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓகே இந்த மாதிரி போக முடியாது, வெளியே போங்க அப்படின்ட்டு ஏர்போர்ட்லேருந்து வெளியே சொல்லியிருக்காங்க. வெளியே போயிட்டு யாரும் எதுவும் சொல்லலை. எல்லா ஆஃபீஸுக்கும் ஒரு ஒரு நாளும் டெய்லியும் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தொடர்ந்து ஒரு போன 1.5 வாரம் ஃபுல்லாக எல்லா இருக்கிற ஆஃபீஸுங்க, ஏதாவது மலேசியன் எம்பசி, இந்த மாதிரி பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போய் இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இன்னைக்கு கடைசியாக இங்கே வந்தப்போ இன்னைக்கு எங்களுக்கு தெரிஞ்சது இங்கே வரணுன்ட்டு. இங்கே வந்துட்டு எங்கே தங்கி இருந்திருக்கிறான்னு கேட்குறப்போ என் வீட்டில் தான் தங்கியிருந்தார் நான் சொன்னேன். அப்போ வந்து அவர் கேட்டார் எப்படி இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படின்னு கேட்டப்போ, இல்லை எங்கள் ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் 3 வருஷமாக எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னப்போ இவன் என்ன சொன்னேன், ஏன் எங்களுக்கு இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டப்போ அவர் என்ன பண்ணியிருக்காங்க, இவரை கூப்பிட்டு போய் உள்ளே போய் ரொம்ப ஹராஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இவர் மேலே தாக்குதல் நடத்திருக்கிறாங்க. இவரை ரொம்ப கீழ்த்தரமாக பேசியிருக்காங்க. அப்புறம் நீங்கள் எங்கே யார் யாரெல்லாம் பார்த்தேன்னு கேட்டப்போ எல்லாரையும் அவர் ரொம்ப தரக்குறைவாக பேசியிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இவரோட பேக்கை பிடுங்கி இவரை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக எல்லாத்தையும் கீழே கொட்டி பார்த்துருக்காங்க. இவரோட ஃபோனை பிடுங்கி வச்சுட்டாங்க. இவரோட ஒரிஜினல் ப்ரூஃப்ஸ் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டாங்க. எங்கள் வீட்டில் தான் இருந்திருக்கிறாங்க அப்படின்றதுக்காக நாங்கள் என்னோட அப்பாவோட எல்லா ஃபுல் ப்ரூஃபையும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஃபுல் ப்ரூஃபையும் பிடுங்கி வச்சிருந்த நேரத்தில் தான் நான் சொன்னேன் உங்ககிட்ட. இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எல்லாத்துமே ப்ரூஃப் கையில் வந்துருச்சு. கையில் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் ஓகே, நாங்கள் 2 நாளில் இதை இன்னும் சார்ட் அவுட் பண்ணி இவரை